Okay. Hey guys, once again welcome back to my channel. So இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவால இருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஃப்ரீ ரூமுக்கு கிளம்பியாச்சு. நம்ம இருந்து நியர்பை ஒரு பீச் போயிட்டு ஸோ அங்கே நம்ம விஷயங்கள்லாம் பார்க்குறோமோ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஸ்டேடியோட வருங்க. திஸ் இஸ் ரைட் ஃபேக்ட்ரி. ஸோ வெயில் ரொம்ப அடிக்குது, ஆனால் அந்தளவுக்கு கொஞ்சம் ஹீட் தெரியல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஸ்வம் பீச்சில் இருக்கோம். இது என்னோட ரூம்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட இருந்துச்சு. இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் எங்கள் டைம் இருக்குது. நாளைக்கு நாங்கள் மார்னிங்க்கு மேலே தான் கிளம்புறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது வரைக்கும் இங்கே வேறு என்னென்ன விஷயம்லாம் கவர் பண்ண முடியுமோ. ஸோ முக்கியமாக நைட்டு கண்டிப்பாக இங்கே வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நைட் லைஃப் ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை பார்க்கணும் கண்டிப்பாக. ஒரு 4 hours கிட்ட இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் டைமிங்கு. டைம் போனதே தெரியல. இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதை காட்ட இங்கே பாருங்கள், இன்னொரு விஷயம் இருக்குது. சன்செட் இருக்கிறது. ஆமாம், ஆக்சுவலாக ஒரு பாராக்ளைடர் பின்னாடி பறந்துட்டு இருக்கு. ஸோ அதை காட்டலாம் தான் ஒரு ட்ரை பண்ணேன், பட் அது சிக்கலை. ஃப்ரண்ட் கேமராவில் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் இப்போ நெக்ஸ்ட் போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வேகத்தார். இது வந்து ஒரு டாப் ஹில் வியூ பாயிண்ட்டு. ஸோ இப்போ நம்ம அங்கே போயிட்டு சன் செட்டை பார்க்க போகிறோம். வண்டியில் வேறு செயின் நல்லா லூஸ் ஆகிடுச்சு. செயின் ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருந்தால் பார்த்து டைட் வச்சுட்டு வியூ பண்ணால் தான் என்னால் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ண முடியும் போல். வண்டி ரொம்ப மோசமான சுச்சுவேஷனில் இருக்குது. செயின் பாக்கெட் மட்டும்.
டிராஃபிக்கில் எஸ்கேப் ஆகி வர்றதுக்குள்ளே சன்செட்டே ஆயிரும் போல். வெறும் 10 கிலோமீட்டர் வர்றதுக்கே எனக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு கூட ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே ரோடு ஃபுல்லாக ரொம்ப சின்னதாக இருக்குது, அதுவும் டிராஃபிக் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம வேகட்டார் அந்த கோடு ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஒரு கிலோமீட்டரில் காட்டுது. அட்லீஸ்ட் எண்ட் ஆஃப் பாயிண்ட்டாவது போய் பார்த்துருந்தோம். சோகமான விஷயம் என்னன்னா, நான் வரதுக்குள்ளே சன்செட் ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ மேலே ஏறி வந்து பார்த்தா பட் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நல்ல ஹைட்டு. ஸோ ஒரு மாதிரி மைல்டான கடல் காற்று. இந்த போர்டை பற்றி எனக்கு எதுவும் தகவல் தெரியல, எப்போ எப்படி கட்டினான்னு தெரியல.
சாட்டர்டே மட்டும் தான் அந்த மார்க்கெட் வந்து இங்கே இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்தோம்னா நம்ம வேறு லெவலு. இப்போ நிறைய பேர் கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம 2 பேர் மட்டும் தனியாக போகிறது போர் அடிக்கும். சரி ஓகே 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 ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு பேனா பேசலாம். இல்லை